அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு தவமே இருந்தாலும் கிடைக்காத வரம் நவம்பர் 30 முடிவதற்குள் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. அதே சமயம் அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு தற்போது 9 கிரக நிலைகளிலும் உள்ள மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளமும் வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்றால் அது சனி ஒருவர் மட்டும்தான். ஆனால் இன்னும் சில மாதங்களில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு முற்றிலுமாக விலகப் போகிறார். எனவே தவமே இருந்தாலும் கிடைக்காத வரம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வந்துள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் குரு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் வலுவாக வெற்றிருக்கிறார். அதைவிட பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இந்த சாதகமற்ற ஒரு சூழலில் மிக வலுவான அமைப்பில் ராகுவும் கேதுவும் சஞ்சரிப்பது தவமே இருந்தாலும் கிடைக்காத நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் தகர்த்தெறியக்கூடிய வலுவான நல்ல முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க. எனவேதான் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் நீட்ச அதிபதி பெற்று சென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் மிக வலுவாக சூரியன் மற்றும் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கின்றன. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றும் பிறகு இந்த வாரத்தின் இறுதியில் பல மாற்றங்களை சந்திக்கிறார். நவம்பர் 30ஆம் தேதி அன்று சூரியனுடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். அமாவாசை தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்படி செய்வதாலும் தவமே இருந்தாலும் கிடைக்காத நல்ல பலன்கள் நிறைவாக உங்களுக்கு தேடி வருவதற்கான யோகம் உருவாகும். அது மட்டுமல்லாது சுக்கிரனும் 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். எனவே கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் போன்றவை விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு என்பதை நவ கிரக நிலைகளின் அமைப்பும் தெளிவாக இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணம் என்பது உங்களது தனித்திறமை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான தருணமாகவும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் உச்சத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. ஏனென்றால் அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பாக நிச்சயமாக இந்த நவம்பர் 30 வரை நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உருவாகிறது. அதிலும் குறிப்பாக நாம் பார்த்திருப்போம் கோழி என்ற ஒரு உயிரினத்தை. அந்த கோழியானது இயற்கையாகவே பறவை இனமாக இருந்தாலும் அதனால் 10 அடிக்கு மேல் உயர பறக்காமல் தான் இருக்கும். பொதுவாக அது நடந்து செல்லக்கூடிய ஒன்றாகவும் தான் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் ஒரு கோழி முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு பொரித்து அந்த குஞ்சுகளை பாதுகாப்பாக வளர்க்கும் போது அந்த குஞ்சில் ஏதாவது ஒன்றை பருந்து ஒன்று தூக்கி கொண்டு செல்லும் போது அந்த கோழி நம்மளால் பறக்க முடியாது, 10 அடி உயரத்தை கூட தாண்ட முடியாது என்று நினைத்து சும்மா இருப்பதில்லைங்க. தன்னால் முடிந்தவரை அது முயற்சி செய்யும். அப்படி முயற்சி செய்யக்கூடிய உயரம் என்பது 30 அடியிலிருந்து 50 அடி வரைக்குமே சராசரியாக பறந்து சென்று தன்னுடைய குஞ்சை மீட்டு வருவதற்காக போராடுகிறதுங்க. அது போன்றுதான் ஒரு அற்புதமான தருணமானது அமையும் போது தங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமையானது வெளிக்கொணரப்படுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த கோழியும் தனது முயற்சியில் வெற்றி பெறலாம், சில நேரங்களில் தோல்வியும் அடையலாம். ஆனால் அதற்குள் மறைத்து வைத்திருந்த அசாதாரண திறமையானது வெளிப்படுகிறது. அதே போன்றுதான் கடகராசிக்காரர்களுக்கும் தங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய சரியான பாதையையும் சரியான திறமையும் வெளிக்கொணரக்கூடிய வாய்ப்பு மிகவும் வலுவாக இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது. அஷ்டமஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் நிறைவான மாற்றத்தை
சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே தவமே இருந்தாலும் கிடைக்காத வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக அமையும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரக நிலைகளுமே சற்று சாதகமற்ற அமைப்பு என்று சொல்லிவிடலாம். லாபஸ்தானத்தில் குரு இருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கிறார். சனி அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் கூட பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது வலுவாக இருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் அபரிவிதமான மாற்றம் உண்டு. ஏனென்றால் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கிறார் சூரியன் புதன். எனவே புத ஆதித்ய யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவேதான் இந்த தருணத்தில் நவ கிரக நிலைகளில் வலிமை வாய்ந்த கிரக நிலைகள் சற்று சாதகமற்ற அமைப்பிற்கு சென்றாலும் சாதகமான சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு வக்ரம் பெற்றாலும் அவர் லாபத்தில் தான் இருக்கிறார். சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாகவும் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியும் சப்தமாதிபதியாக இருப்பதாலும் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. எனவே குடும்பத்தில் முயற்சி செய்யக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திடீரென திட்டமிடுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பயணங்களில் நல்ல நிறைவான ஆதாயம் கிடைக்கும். எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. உத்தியோக ரீதியாக சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது வலுவாக சஞ்சரிப்பதால் அலுவலக பொறுப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமாக அமையும். மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இந்த தருணத்தில் சற்று சாதகமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்களை களைந்து நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை இந்த தருணமானது உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வாய்ப்புகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் நன்கு கணித்து தீர ஆராய்ந்து பல முடிவுகளை எடுப்பதற்கான முதன்மையான யோகம் ஏற்படுதுங்கிற நஷ்டமில்லாமல் தொழிலை சிறப்பான வளர்ச்சியை மேம்படுத்த செய்வதற்கான புது வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் 6ல் மறைந்திருக்கிறார். 6ஆம் இடத்தில் யோகஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது நீங்கள் எதிர்பாராத மறைமுக பிரச்சனைகள் விலகுங்க. கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்டவை கட்டுக்குள் வரும். அரசியலில் மிக அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறார். வித்யாகாரகரான புதன் விவசாயம் சார்ந்த பணிகளில் ஜென்மராசியில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு வகையில் நல்ல மாற்றத்தை ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே தடையில்லாமல் விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பாக கையாளுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தபம் இருந்தாலும் கிடைக்காத வாய்ப்பு மிக வலுவாக இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். அப்படி சென்று வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்திலும் சரி குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகளும் தங்களுடைய தொழிலிலும் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். மேலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு